ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா தாங்க எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா பார்த்து நம்ம எல்லார் வீட்லையுமே வறுப்போம் இல்லையா? நம்ம வறுக்கும்போது வீட்டில் ஃபுல்லாகவே காட்டாயிரும், இருமல் தும்மல் எல்லாமே வரும் இல்லைங்களா? அது எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா கூட அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட காட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வறுத்து எடுத்துடலாங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாதியை கட் பண்ண லெமன் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த லெமனை எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை ஃபுல்லாகவே நீங்கள் கமுத்து வச்சுருக்க ரெண்டுமே இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால காஞ்சியும் போகாது, அழுகியும் போகாதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. இதை தூக்கி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் லெமன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, எதுவுமே ஆகாதுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிங்கிள் தாங்க. சிங்கிள் பார்த்து நிறைய கரப்பாம்பூச்சி வரும், அதே போல் ஸ்மெல் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? நைட் நேரத்தில் நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன பவுட்ரு இருக்கோ அந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க. பவுட்ரு ஃபுல்லாகவே கொட்டிட்டு ஃபுல்லாக சிங்கை சுற்றி பவுட்ரு கொட்டிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட தேங்காவோட கொட்டாங்குச்சி மூடி இருந்தாலும் மூடிக்கலாங்க, இல்லைனா ஒரு கப் எடுத்து இது போல் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கரப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காதுங்க. அதே போல் காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குங்க, கெட்ட வாடை எதுவுமே இருக்காதுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீப்பு தாங்க. சீப்பு பார்த்து நிறைய அழுக்கு இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு சீப்பை நம்ம ஒவ்வொன்றும் அழுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் இல்லைங்களா? அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக சீப்பில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன ப்ரஷ் இருக்கோ எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் சரிங்க, பவுடர் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட அழுக்கு பிடிச்ச சீப்பு இருந்தால் நான் சீப்பு மேலே நீங்கள் எவ்வளோ பவுடர்னாலும் கொட்டிக்கலாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி பவுடர் கொட்டிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், 2 சீப் மேலுமே நான் பவுடர் கொட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் அந்த பவுடரோடு சேர்ந்து வருங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு பவுடர் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சீப்புலுமே நான் பவுடர் கொட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாங்க தண்ணியில். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லையுமே பொரி இருக்கு இல்லைங்களா? பண்டிகை டைமில் பொரி வாங்கி வைப்போம். நம்ம ஒரு வேளை அப்படியே வச்சுருந்தா நமுத்து போயிருக்கீங்களா? அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா பொரி மொறு மொறுன்னு இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் பொரி எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வெங்காயம் போட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். வெங்காயத்தூள் ரொம்ப ஈஸியாக உரிங்க. அதே போல் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்ணெரிச்சல் எதுவுமே வராதுங்க. மறக்காமல் இந்த டிஃபி. அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே சிக்கன் மட்டன் ஏதாவது செஞ்சுருப்போம். ஒரு டைம் சாப்பிட்டா 2வது டைம் சாப்பிட்றது கொஞ்சமே இருக்கு இல்லைங்களா? அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சுடணுமே தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்குற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுமே தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2 குட்டி தக்காளி கட் பண்ணி போட்டிருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் குழம்புக்கு என்னென்ன மசாலா சேர்ப்போமோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, அதே போல் மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்தீங்கன்னா 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்குங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 இல்லை 2 எத்தனை முட்டைனாலும் உடச்சி ஊற்றிக்கலாங்க.
இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே முட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுருக்க சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து கலக்கி வச்சுங்க. அதே போல் சிக்கன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்ச குழம்பு ரெடியாயிருங்க. நம்மக்கிட்ட எப்போல்லாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் கம்மியாகவே இருக்கும், சாப்பாடு வைக்கணுமான்னு சொல்லி நம்ம சாப்பிடாமே இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தோசை மாவு ஆப்பஸோட பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. நம்ம தோசை மாவு பார்த்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நமக்கு எப்போல்லாம் பசிக்குதோ, எப்போல்லாம் திடீர்னு தோசை சாப்பிடணும்னு தோணுதோ அதுக்கு இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாங்க. பாருங்கள், தோசை மாவு பார்த்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சுடணுமே நீங்கள் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதால் மேலால் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாங்க, சட்னி சாம்பார் எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது சாப்பிட தயாராகிடுச்சுங்க தோசை. குழம்பும் பாருங்கள், சிக்கன் குழம்பு தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நம்மக்கிட்ட எவ்வளோ இஞ்சி இருக்கோ அந்தளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சியெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திரும்பவும் அந்த கப்புக்குள்ளே நம்ம இஞ்சியை போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி மேலே தண்ணி ஊற்றலாங்க. எந்த அளவுக்குனா இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி விடுங்க. ஒன்றும் அதிகமாக சீவிட்டால் போதுங்க, ஃபுல்லாக நீங்கள் சீவிடணும் அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த அளவுக்கு இஞ்சி இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நாளைக்கு எதுவுமே ஆகாதுங்க. நீங்களே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு இஞ்சி தோல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லெல்லாம் எடுக்கலுங்க, கொஞ்சம் மட்டும் தாங்க நான் தோலை எடுக்கிறேன். எந்த இடத்துல ரொம்ப அழுக்கு இருக்கோ, எந்த இடத்துல ரொம்ப மண் இருக்கோ அந்த இடத்துலாம் தோலை சீவி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த கப்லேருந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் ஒரு கவருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எத்தனை நாள் இருந்தாலும் எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே வருங்க. மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.